Hello students, good morning. This is previous slide neutralizations. In this section, I talk about vaccine. Vaccine is a biological preparation that provide active acute immunity to particular disease and resembles a disease causing microorganism, and it's often made from weakened or attenuated or killed form of the microbes. The toxins are one of its surface proteins. Vaccines அப்படின்றது என்ன அப்படின்னா பயாலஜிக்கல் ப்ரிப்ரேஷன்ஸ் மூலயமா கிடைக்கக்கூடிய ஒரு மருந்து. அதாவது ஒரு குறிப்பிட்ட நோய்க்கு எதிராக செயல்திறன் உள்ள நம்ம வெளியிலேருந்து பெறக்கூடிய ஒரு நோய் தடை காப்பை கொடுக்கக்கூடியது தான் நம்ம வேக்சின்ஸ்ன்னு சொல்கிறோம். இது எதுக்கிட்ட இருந்து இது ரெடி பண்ணுறாங்க அப்படின்னா மைக்ரோ ஆர்கனிசம் மூலயமா ரெடி பண்ணக்கூடியது. ஸோ இது எது மாதிரியான மைக்ரோ ஆர்கனிசத்துலேருந்து ப்ரிப்பரேஷன் பண்ணுறாங்க அப்படின்னா ரொம்ப வீக்காக இருக்கக்கூடியது, வீக்கண்டு ஆர் ஆட்டோனியேட்டட், அதாவது செயல் இழந்து அப்படிலாம் வலுவிழந்துன்னு சொல்லுவாங்க. ரொம்ப வலுவிழந்த ஒரு மைக்ரோ ஆர்கனிசம் மூலயமா நம்ம ரெடி பண்ணலாம். அப்படின்னா கில்டு ஃபார்ம் ஆஃப் த மைக்ரோப்ஸை கில் பண்ணி அதிலேருந்து ரெடி பண்ணுறது. அப்படி இல்லைனா அதோடைய டாக்ஸிக் அதோடைய நச்சு பொருள் இருக்கு இல்லையா, ஸோ அதை வச்சு நம்ம ரெடி பண்ணலாம். ஆன் இட்ஸ் சர்ஃபேஸ் ப்ரோட்டீன்ஸ் அப்படின்னா அந்த பேத்தோஜனுடைய சர்ஃபேஸில் இருக்கக்கூடிய ப்ரோட்டீன்ஸை கலெக்ட் பண்ணி வேக்சின்ஸை யூஸ் பண்ணுவாங்க. வேக்சின்ஸ் அப்படின்னாலே இப்போ எந்த ஒரு மைக்ரோப்ஸ் கிட்டேருந்து ஒரு பேத்தோஜன் கிட்டேருந்து நமக்கு டிசீஸ் வந்திருக்கோ அதே பேத்தோஜன்ஸை கில் பண்ணியோ அப்படின்னா ரொம்ப வீக்காக ஒரு வலுவிழந்த ஒரு மைக்ரோ ஆர்கனிசமோ அப்படின்னா அதோடைய டாக்ஸிக்கு அப்படின்னா அது மேலே இருக்கக்கூடிய சர்ஃபேஸ் ப்ரோட்டீன்ஸை நம்ம பாடிக்குள்ளே அனுப்புறது நம்ம வேக்சின்ஸ்னு சொல்லுவோம். இப்போ ஏதாவது ஒரு பர்டிகுலர் ஏரியாவில் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேமஸாக டிசீஸ் எதுனா வரலாம். அதாவது ரெய்னி சீசன்ஸ்லாம் பார்த்திங்கன்னா மலேரியா அது மாதிரி நிறைய டிசீஸ் இருக்குது. ஸோ எந்த ஏரியா வந்து டிசீஸால் அஃபெக்ட் ஆகிட்டு அதிகமாக அங்கே இருக்கக்கூடிய பீப்புள்ஸ் வந்து ஹாஸ்பிட்டல்ஸ்க்கு வராங்களோ, ஸோ அந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னா வேக்சின்ஸ் ரெடி பண்ணி அந்த டிசீஸ் வராதவங்களுக்கும் பார்த்திங்கன்னா கொடுப்பாங்க. இது எதுக்காக அப்படின்னா அந்த டிசீஸ் கிட்டேருந்து ப்ரிவென்ட் பண்ணுறதுக்காக. Vaccines teach our body how to define itself when virus or bacteria invade it. வேக்சின்ஸ் வைரஸ் அண்ட் பாக்டீரியா கிட்டேருந்து நம்ம பாடியை எப்படி ப்ரொடெக்ஷன் பண்ணணும் அப்படின்னு டீச் பண்ணுது. வேக்சின்ஸ் டெலிவர் ஒன்லி வெரி லிட்டில் அமௌண்ட் ஆஃப் இன்ஆக்டிவேட்டட் வீக்கெண்ட் வைரஸ் ஆர் பாக்டீரியா ஆர் பார்ட்ஸ் ஆஃப் தெம். வேக்சின்ஸ் வந்து வெரி ஸ்மால் அமௌண்ட்டில் இன்ஆக்டிவேட் பண்ணதை நம்ம பாடிக்குள்ளே கொடுக்குறாங்க. அது வந்து வீக்கெண்ட் வைரஸாக இருக்கலாம், இல்லை பாக்டீரியா ஆர் பேத்தோஜன்ஸோடைய பாடியில் இருக்கக்கூடிய பார்ட்ஸ் ஏதாவது இருக்கலாம். This allow the immune system to recognize the organism without actually experiencing the disease. வேக்சின்ஸ் நம்ம இம்யூன் சிஸ்டத்தை எந்த ஒரு டிசீஸையும் உண்டாக்காமல் டிசீஸை அடையாளம் கண்டுபிடிக்க அலோவ் பண்ணுது. Some vaccines need to be given more than once to make sure the immune system can overcome a real infections in the future. Vaccines initiate the immunizations process. சில வேக்சின்ஸ் ஒரு டைமுக்கு மேலே கொடுக்கணும். ஒரு டைமுக்கு மேலே கொடுக்குற வேக்சின்ஸை நம்ம பூஸ்டர் வேக்சின்னு சொல்லுவோம். ஃப்யூச்சரில் ரியலாக இன்ஃபெக்ஷன் எதனா வரும்பொழுது இம்யூனைசேஷன்ஸ் ப்ராசஸை இனிஷியேட் பண்ணுறதுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்குது, அந்த பூஸ்டர் வேக்சின்ஸ்ன்றது. இந்த வேக்சின்ஸ் ஆர் கிளாஸிஃபைடு ஃபஸ்ட்டு, செகண்ட் அண்ட் தேர்ட் ஜென்ரேஷன் வேக்சின்ஸ். வேக்சின்ஸை பார்த்தீங்கன்னா எத்தனை டைப்ஸ் இருக்குன்னா இது வந்து 3 டைப்ஸில் வந்து கிளாஸிஃபிகேஷன் பண்ணுவாங்க. ஃபஸ்ட்டு ஜெனரேஷன் வேக்சின், செகண்ட் ஜெனரேஷன் வேக்சின், அப்புறம் வந்து லாஸ்ட்டாக தேர்ட் ஜென்ரேஷன் வேக்சின் அப்படின்னு. ஸோ உங்களுக்கு இதில் வேக்சினுடைய இமேஜஸ் இருக்கும். இதில் வந்து டைப்ஸ் ஆஃப் வேக்சின்ஸ் இருக்குது. இதில் நேச்சுரல் லைவ் வேக்சின்ஸ் அப்படின்னா என்னென்னா எந்த ஒரு பேத்தோஜன்ஸால் டிசீஸ் வருதோ அந்த பேத்தோஜன்ஸை லைவாக நம்ம பாடிக்குள்ளே அனுப்புறது, நம்ம பாடிக்கு எந்த ஒரு அஃபெக்டும் ஆகாதபடிக்கு அதோடைய டாக்ஸிக்ஸ்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு. ஸோ அது மாதிரி நேச்சுரலாக ஒரு பாக்டீரியாவோ வைரஸோ நம்ம பாடிக்குள்ளே அனுப்புறது. அதாவது வயசானக்கூடிய பாக்டீரியாவோ இல்லை வைரஸோ இருக்கலாம். அதாவது வைரலண்ட் ரொம்ப கம்மியாக இருக்கிறது லைவாக அனுப்புறது, உயிரோட
நம்ம பாடிக்குள்ளே இன்செர்ட் பண்ணுறது வந்து நேச்சுரல் லைவ் வேக்சின்ஸ் இதோ இங்கே கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட்டு லைவ் பேத்தோஜன்ஸ் இருக்கு இல்லையா, அந்த பேத்தோஜன்ஸை பார்த்தீங்கன்னா ஆட்டோனியேட்டர் ரொம்ப வீக் ஆகிக்கிட்டு ஸோ அதை வந்து பாடிக்குள்ளே இன்செர்ட் பண்ணுறது. அது நான் பேத்தோஜெனிக் ஃபார்ம்ஸில் இருக்கும். நான் பேத்தோஜெனிக் அப்படின்னா நம்ம பாடியை வந்து அஃபெக்ட் பண்ணாது, ஏன்னா அது ரொம்ப வீக்காக இருக்கிறதுனால. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து லைவ் பேத்தோஜன்ஸை நம்ம இன்ஆக்டிவேஷன் பண்ண போகிறோம். ஸோ லைவாக இருக்கக்கூடிய பேத்தோஜன்ஸ் இது வந்து இன்ஆக்டிவேட் பண்ணுது. இன்ஆக்டிவேட் அப்படின்னா அது கில் பண்ணுறது, அந்த பேத்தோஜன்ஸை கில் பண்ணி நம்ம பாடிக்குள்ளே இன்செர்ட் பண்ணுறது. ஸோ இதுவும் ஒரு வேக்சின்ஸ் தான். நெக்ஸ்ட் அதுக்கு அடுத்தது ஆட்டோனியேட்டட் வேக்சின்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஆட்டோனியேட்டட் வேக்சின்ஸ் அப்படின்னா டாக்ஸின்ஸ் இருக்கு இல்லையா, இது அதோடைய கெமிக்கலை வந்து மாடிஃபிகேஷன்ஸ் பண்ணி நம்ம பாடி அஃபெக்ட் பண்ணாத அளவுக்கு அதை வந்து அனுப்புவாங்க. அந்த டாக்ஸிக்கை நம்மள இருக்கக்கூடிய கெமிக்கல்லாம் மாடிஃபிகேஷன்ஸ் பண்ணி அனுப்பும்போது அதோடைய பேர் வந்து டாக்ஸாய்டு வேக்சின்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த வேக்சின்ஸ் எல்லாம் எதுக்காக அப்படின்னா, நமக்கு ஒரு டிசீஸ் வர்றதுக்கு முன்னாடியே அந்த பேத்தோஜனையும் அப்படிலாம் அந்த பேத்தோஜன்ஸோடைய பாடி பார்ட்ஸ் ஏதாவது அப்படிலாம் அந்த பேத்தோஜன்ஸை கில் பண்ணி நம்ம பாடியை அஃபெக்ட் பண்ணாதபடிக்கு நம்ம உள்ளே அனுப்புகிறோம் இல்லையா, அதான் வேக்சின்ஸ்னு சொல்லுவோம். ஸோ ஒன்ஸ் நமக்கு ஒரு பேத்தோஜன்ஸ் உள்ளே நம்ம பாடிக்குள்ளே என்ட்ரு ஆகிடுச்சு அப்படின்னா அதுக்கு அகெயின்ஸ்டாக நம்ம பாடி ஆன்டிபாடியை ப்ரொடியூஸ் பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ அகெயின் அது மறுபடியும் நம்ம பாடிக்குள்ளே என்ட்ரு ஆகும் பொழுது ஸோ நமக்கு அதுக்கான இம்யூன் பவர் இருக்கும். ஸோ அந்த பேத்தோஜன்ஸ் நம்மளை அஃபெக்ட் பண்ணாது, நம்ம பாடியை நம்ம இம்யூன் சிஸ்டம் வந்து ப்ரொடெக்ட் பண்ணிக்கும். ஸோ இதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கிறது மெமரி செல்ஸு. ஆல்ரெடி இந்த டிசீஸ் வந்திருக்கா இல்லையா, அந்த பேத்தோஜன்ஸ் ஆல்ரெடி நம்ம பாடிக்குள்ளே வந்திருக்கா இல்லையான்னு யார் ஐடென்டிஃபை பண்ணுவாங்க அப்படின்னா மெமரி செல்ஸ் தான் ஐடென்டிஃபை பண்ணிவிட்டு பி செல்ஸை வந்து ஸ்டிமுலேட் பண்ணி ஆன்டிபாடியை ப்ரொடியூஸ் பண்ண வைக்குது. ஆல்ரெடி ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஆன்டிபாடி ஸோ இப்போ ஃபாஸ்ட்டாக ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஆன்டிபாடி எல்லாம் சேர்ந்து அந்த பர்டிகுலர் டிசீஸை அந்த பேத்தோஜன்ஸை கில் பண்ணிவிடும். ஸோ வேக்சின்றது எல்லா டிசீஸ்க்கும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆனது. நிறையா இடத்துல இந்த வேக்சின்ஸ் வந்து கொடுக்குறத நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஒரு டிசீஸ் வர்றதுக்கு முன்னாடி வேக்சின்ஸ் கொடுப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நம்ம வீட்டு சைட்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஃபிலேரியாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா எல்லா இடத்துலையும் பார்த்திங்கன்னா அதுக்கான மெடிசின்ஸ் கொடுப்பாங்க. ஃபிலேரியா வார்ம்ஸ் அப்படின்னா ஏனைக்கால்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அந்த ரைனி சீசன்ஸ்லாம் வரும்போது மஸ்கிட்டோ எப்போ அதிகமாக இருக்குமோ அந்த டைமில் பார்த்தீங்கன்னா மலேரியா, அதுக்கப்புறம் அந்த ஃபிலேரியா மீன் ஏனைக்கால் இலைக்கால் நோய் இருக்கு இல்லையா. ஸோ இதுக்கான வந்து மெடிசின்ஸ்லாம் கொடுத்துட்டு வருவாங்க. இதெல்லாம் என்னென்னா ஒன் ஆஃப் த வேக்சின்ஸு. ஒரு சில வேக்சின்ஸ் வந்து ரெண்டு டைமுக்கு மேலே இல்லை 3 டைமுக்கு மேலே வந்து கண்டினியூவாக கொடுப்பாங்க. மோர் தென் 1 டைம் கொடுக்குற வேக்சின்ஸ் எல்லாமே நம்ம பூஸ்டர் வேக்சின்ஸ்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஜெனரேஷன் வேக்சின் அப்படின்னா என்னென்ன பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஜெனரேஷன் வேக்சின் இஸ் ஃபர்தர் சப்டிவைடட் இன்டு லைவ் ஆட்டோனேட்டட் வேக்சின், கில்டு வேக்சின்ஸ் அண்ட் த டாக்ஸின்ஸ். ஃபஸ்ட்டு ஜென்ரேஷன் வேக்சின்ஸ் அப்படின்னா என்னன்னாக்கா இதில் வந்து லைவாக இருக்கக்கூடிய வேக்சின்ஸு ஆட்டோனேட்டட் வேக்சின்ஸு, கில்டு வேக்சின்ஸ், டாக்ஸாய்டு வேக்சின், இது எல்லாமே நம்ம ஃபஸ்ட்டு ஜென்ரேஷன் வேக்சின்னு சொல்லுவோம். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு பாக்டீரியாவோ இல்லை வைரஸோ பார்த்தீங்கன்னா லைவாக அனுப்புறது அப்படின்னா அது வந்து இன்ஆக்டிவேட் பண்ணி அனுப்புறது, கில் பண்ணி அனுப்புறது. அதோடைய டாக்ஸைடு நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். அதோடைய கெமிக்கல் ஸ்ட்ரக்சர் வந்து மாடிஃபிகேஷன்ஸ் பண்ணி உள்ளே அனுப்புறது. இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து லைவ் ஆட்டோனேட்டட் வேக்சின்ஸ். லைவ் ஆட்டோனேட்டட் வேக்சின்ஸ் அப்படின்னா என்னென்னா யூஸ் த வீக்கெண்ட் ஆட்டோனேட்டட் ஏஜ்டு லெஸ் வைரலண்ட் ஃப்ரம் ஆஃப் த வைரஸ். அதாவது ஒரு பாக்டீரியா இல்லை வைரஸோ இருக்குது அப்படின்னா அது வந்து ரொம்ப வீக்கெண்டாக இருக்கிறது, ரொம்ப வலிவிழந்து இருக்கும் இல்லையா. ஸோ அது மாதிரியான பேத்தோஜன்ஸு அப்படின்னா லெஸ் வைரலண்ட்டு, அதால் அதிகமாக வந்து அதோடைய டாக்ஸிக்கை ப்ரொடியூஸ் பண்ண முடியாமல் இருக்கும் இல்லையா. வீரியம் குறைந்த ஒரு பேத்தோஜன்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ இது மாதிரியான பேத்தோஜன்ஸ் ரொம்ப வீக்கானது அப்படின்னா லெஸ் வைரலண்ட்டாக இருக்க ஒரு பேத்தோஜன்ஸை நம்ம பாடிக்குள்ளே இன்செர்ட் பண்ணுறது வந்து ஆட்டோனேட்டட் வேக்சின்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ எக்ஸாம்பிள் வந்து இது எதுக்கெல்லாம் இது பண்ணுறாங்க அப்படின்னா மீசல்ஸு, மப்ஸு, ரூபெல்லா வைரஸு இதெல்லாம் பார்த்திங்கன்னா வேக்சின்ஸாக கொடுக்குறாங்க இதுக்கு. ஸோ இது ஷார்ட்டாக நம்ம எம்எம்ஆர் வேக்சின்னு சொல்லுவோம். எம்எம்ஆர் வேக்சின்ஸ் அப்படின்னா மீசல்ஸு, மப்ஸு, ரூபெல்லா இது மூணுத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா கிளியர் பண்ணக்கூடிய ஒரு வேக்சின்ஸு. வாரிசெல்லா, சிக்கன் பாக்ஸ் வேக்சின் கூட இதுக்கு நம்ம எக்ஸாம்பிள் சொல்லலாம். நெக்ஸ்ட்டு கில்டு ஃபார்ம் வேக்சின்ஸு அப்படின்னா இன்ஆக்டிவேட் வேக்சின்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ கில்டு ஃபார்ம் வேக்சின் சொன்னாலும் இன்ஆக்டிவேட் வேக்சின் சொன்னாலும் the killed or the inactivated by heat and other method. ஒரு பேத்தோஜன்ஸை
நம்ம ஹீட் பண்ணி அதை கில் பண்ணலாம், இல்லை வேறு மெத்தட் யூஸ் பண்ணி அதை கில் பண்ணிவிட்டு சாகடித்து அந்த பேத்தோஜன்ஸை நம்ம பாடிக்குள்ளே வந்து இன்செர்ட் பண்ணுறது. ஸோ இது மாதிரியான வேக்சின்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம கில்டு வேக்சின்ஸ்னு சொல்லுவோம். எக்ஸாம்பிள் வந்து சால்கின்ஸ் போலியோ வேக்சின்ஸு. சால்கின்ஸ் போலியோ வேக்சின்ஸ் அப்படின்னா சால்கின்ஸ் போலியோவை வந்து காஸ் பண்ணக்கூடிய ஒரு பேத்தோஜன்ஸை நம்ம கில் பண்ணி நம்ம பாடி உள்ள அனுப்புறது. அதுக்கடுத்து டாக்ஸாய்டு வேக்சின். டாக்ஸாய்டு வேக்சின் contain a toxin or chemical secreted by the bacteria or virus. They make us the immune to the harmful effect of infections instead of to the infection itself. Example DPT vaccines, diphtheria, அதுக்கப்புறம் pertussis, tetanus, இது மாதிரியான டிசீஸ்க்கு கொடுக்கறது. ஸோ இந்த டாக்ஸாய்டு வேக்சின்ஸ் அப்படின்னு என்னென்னா அதில் இப்போ நார்மலாக பேத்தோஜன்ஸில் இருக்கக்கூடிய டாக்ஸிக் இருக்குது இல்லையா, அந்த டாக்ஸிக் அது ப்ரொடியூஸ் பண்ண முடியாத அளவுக்கு அதுக்கு அதோடைய கெமிக்கல் காம்போனன்ட் ஃபுல்லாக வந்து சேஞ்ச் பண்ணிடுவாங்க. அது பாக்டீரியல் வைரஸோ இது வேணால் இருக்கலாம். ஸோ அது கெமிக்கல் மாடிஃபிகேஷன்ஸ் பண்ணி நம்ம பாடி உள்ளே இன்செர்ட் பண்ணுறதை சொல்லலாம். ஸோ இது நம்ம இம்யூன் சிஸ்டத்துக்கு பார்த்திங்கன்னா எந்த ஒரு இன்ஃபெக்ஷன்ஸையும் வந்து காஸ் பண்ணாது. ஸோ இது நம்ம பாடிக்கு வந்து அனுப்புறது மூலிமா இது என்ன பண்ணும் அப்படின்னா டிப்தீரியா, அதுக்கப்புறம் பெர்டூசிஸ், டெட்டனஸ் இது மாதிரியான டிசீஸ் வராமல் இது வந்து ப்ரீவென்ட் பண்ணும். இது ஷார்ட்டாக என்ன சொல்லுவாங்கன்னா டிபிடி வேக்சின்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. டிபிடி வேக்சின்ஸ் கொடுக்கறது மூலிமா இது மாதிரி த்ரீ டிசீஸையும் நமக்கு வராமல் நம்ம பாடியை ப்ரிவென்ட் பண்ணுது. செகண்ட் வேக்சின் வந்து செகண்ட் ஜெனரேஷன் வேக்சின்ஸ். செகண்ட் ஜெனரேஷன் வேக்சின் contain the pure surface antigen of the pathogens. அதாவது பேத்தோஜன்ஸோடைய சர்ஃபேஸில் இருக்கக்கூடிய ஆன்டிஜனை கலெக்ட் பண்ணி நம்ம பாடி உள்ள இன்செர்ட் பண்ணுறது தான் வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் ஜென்ரேஷன் வேக்சின் அப்படின்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஹெப்படைட்டிஸ் பி வேக்சின்ஸு. ஹெப்படைட்டிஸ் பிக்கு வந்து கொடுக்கக்கூடிய வேக்சின் வந்து செகண்ட் ஜென்ரேஷன் வேக்சின். செகண்ட் ஜென்ரேஷன் அப்படின்னாலே எந்த ஒரு பேத்தோஜன்ஸ்னால டிசீஸ் வருதோ அந்த பேத்தோஜன்ஸோடைய சர்ஃபேஸ் ஆன்டிஜனை கலெக்ட் பண்ணி நம்ம பாடி உள்ள அனுப்புறது. ஓகே, நெக்ஸ்ட் அதுக்கு அடுத்தது வந்து third generation vaccine. Third generation vaccines contain the purest and highest potency vaccines which are synthetic in generations. இப்போ இந்த லாஸ்ட்டாக இப்போ நம்ம பார்க்கக்கூடிய தேர்ட் ஜென்ரேஷன் வேக்சின் வந்து ரொம்ப பியூரான, ரொம்ப பொட்டன்சி ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு வேக்சின்ஸு. ஸோ இந்த வேக்சின்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம பாடியை எந்த விதத்துலையும் வந்து அஃபெக்ட் பண்ணாது. ஸோ சைடு எஃபெக்ட் வந்து ரொம்ப லெஸ்ஸாக இருக்கும். இந்த வேக்சின்ஸ் எது மாதிரியான வேக்சின்ஸ் அப்படின்னா இந்த டிஎன்ஏ வேக்சின்ஸு அப்படின்னா ரீகாம்பினன்ட் வேக்சின்ஸ்னு சொல்லுவோம். டிஎன்ஏ வேக்சின்ஸு ரீகாம்பினன்ட் வேக்சின்ஸ்லாம் பார்த்திங்கன்னா நம்மளுடைய 10th சாப்டரில் வந்து இதை டீட்டெயில்ஸாக கொடுத்துருப்பாங்க. ஸோ அதில் நம்ம இன்னும் டீட்டெயில்ஸாக பார்க்கலாம். ஸோ அந்த ரீகாம்பினன்ட் டிஎன்ஏ வேக்சின்ஸ்லாம் பார்த்திங்கன்னா ஒரு பேத்தோஜன்ஸு ஒரு மைக்ரோ ஆர்கனிசத்துக்குள்ளே வச்சு நம்ம ரெடி பண்ணக்கூடிய ஒரு வேக்சின்ஸ் சொல்லலாம். ஈகோலி இருக்கு இல்லையா, ஸோ ஈகோலி உள்ள நம்ம அதோடைய டிஎன்ஏ வந்து மாடிஃபிகேஷன்ஸ் பண்ணி நம்ம வந்து வேக்சின்ஸை ப்ரொடியூஸ் பண்ண வைக்கிறது சொல்லலாம் ரீகாம்பினன்ட் வேக்சின்ஸு. ஸோ இந்த வேக்சின்ஸ்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து எப்படின்னா எஃபெக்டிவாக இருக்கும். ஸோ லெஸ் வைரலண்ட்டாக லெஸ் டாக்ஸிக் கண்டென்ட்டாக இருக்கும். ஸோ நம்ம பாடியை வந்து அதிகமாக அஃபெக்ட் பண்ணாது. அதோடைய சைடு எஃபெக்டெல்லாம் ரொம்ப லெஸ்ஸாக இருக்கும். எப்போவுமே நம்ம எது மாதிரியான ஒரு ஆன்டிபயோட்டிக் எடுத்தாலும் அதில் கண்டிப்பாக சைடு எஃபெக்ட் இருக்கும். சைடு எஃபெக்ட் இல்லாத ஒரு வேக்சின்ஸ் வந்து கிடையாது. ஸோ லைட்டாக இருக்கும் சைடு எஃபெக்ட்டு, ரொம்ப அதிகமாக இல்லாமல் இருந்துச்சுனாலும் நம்ம எது மாதிரியான ஆன்டிபயோட்டிக் நம்ம வெளியிலேருந்து நம்ம எடுத்துக்கிட்டாலும் அதில் சைடு எஃபெக்ட்டு லைட்டாவது இருக்கும். ஸோ இல்லாமல் இருக்காது. நெக்ஸ்ட் இப்போ நம்ம பார்க்குறது வந்து வேக்சினேஷன்ஸ் பார்க்க போகிறோம். வேக்சினேஷன் இஸ் த ப்ராசஸ் administrating a vaccines into the body or act the introducing the vaccines into the body produce the immunity to the specific disease. வேக்சினேஷன்ஸ் அப்படின்னா என்னென்னா ஒரு குறிப்பிட்ட நோய்க்கு எதிராக நம்ம பாடியில் இம்யூனிட்டி வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறதா நம்ம வேக்சினேஷன் சொல்கிறோம். இது வந்து ஷார்ட் ஆன்சரில் கேட்குறதுக்கு பாசிபிள் இருக்குது. நெக்ஸ்ட்டு immunizations. Immunizations is the process of the body building up the immunity to particular disease. ஒரு குறிப்பிட்ட நோய்க்கு எதிராக நம்ம பாடியில் இம்யூனிட்டியை வந்து
பில்டிங் அப் பண்ணுறத சொல்லலாம். இம்யூனைசேஷன்ஸ் டெஸ்கிரைப் த ஆக்சுவல் சேஞ்சஸ் இன் த பாடி ஆஃப்டர் ரிசீவிங் ஏ வேக்சின்ஸ். வேக்சின்ஸ் நம்ம பாடிக்கு போட்டதும் நம்ம பாடியில் நடக்கிற சேஞ்சஸ் வந்து இம்யூனைசேஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். வேக்சின்ஸ் ஒர்க்டு பை ஃபைட் த pathogens and then recording in their memory system to ensure that the next time these pathogens enter the body it is eliminated for the quickly. வேக்சின்ஸை பேத்தோஜன்ஸ்க்கு அகெயின்ஸ்டாக ஃபைட் பண்ணும்போது பேத்தோஜன்ஸ் குறித்த இன்ஃபர்மேஷன்ஸை மெமரி செல்லில் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம். நெக்ஸ்ட் டைம் வந்து அதே பேத்தோஜன்ஸ் நம்ம பாடிக்குள்ளே வரும்பொழுது குயிக்காக வந்து எலிமினேஷன்ஸ் பண்ணுறது இந்த இம்யூனைசேஷன்ஸு, இதோடைய ஃபங்க்ஷன்ஸு. நெக்ஸ்ட்டு ஒன் த body is able to fight against the disease it is the believed to have built the immunity for it, also known as the body being immunized against the disease. ஒரு டைம் நம்ம பாடிக்கு பேத்தோஜன்ஸ்க்கு அகெயின்ஸ்டாக ஃபைட் பண்ண கற்றுக்குச்சுன்னா அந்த டிசீஸுக்கு தேவையான இம்யூனிட்டியை நம்ம பாடி வந்து உருவாக்கி வச்சுருக்கோம். இப்போ ஆல்ரெடி நம்ம சொல்லுவோம் இந்த டிசீஸ் ஒன்ஸ் நம்ம பாடிக்கு வந்துச்சுன்னா மறுபடியும் வராது, ஆல்ரெடி வந்து அம்மை போட்டுச்சுன்னா மறுபடியும் போடுறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ எதனால் அப்படின்னா ஒன்ஸ் நம்ம பாடிக்கு ஏதாவது ஒரு பேத்தோஜன்ஸ் வந்துடுச்சு அப்படின்னா அதுக்கு அகெயின்ஸ்டாக நம்ம பாடி வந்து ஃபைட் பண்ண கற்றுக்கும். ஸோ அதுக்கு அகெயின்ஸ்டாக வந்து நம்ம பாடி இம்யூனிட்டியை வந்து ப்ரொடியூஸ் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ மறுபடியும் அதே பேத்தோஜன்ஸ் நம்ம பாடிக்குள்ளே என்டர் ஆகிருக்கும் பொழுது ஸோ இது வந்து இம்யூனிட்டி ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப டைம் எடுத்துக்காது. ஏன்னா இது ஆல்ரெடி வந்தது, இம்யூனிட்டி ஆல்ரெடி ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கு. ஸோ அதே மாதிரி இம்யூனிட்டி மறுபடியும் வந்து குயிக்காக வந்து ப்ரொடியூஸ் பண்ணிவிடும். குயிக்காக ப்ரொடியூஸ் பண்ணிவிட்டு அந்த பேத்தோஜன்ஸை உடனே நம்ம பாடி விட்டு எலிமினேட் பண்ணி வெளியில் அனுப்பிடும். ஸோ இதான் நம்ம இம்யூனைசேஷன்னு சொல்கிறது. ஒரு சில பேருக்கு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி எனக்கு வந்து அம்மை போட்டிருந்தது ஆனால் மறுபடியும் போட்டிருக்கு அப்படின்னு சொன்னீங்கன்னா ஸோ அவங்களுடைய பாடியில் இம்யூன் சிஸ்டத்துடைய ஃபங்க்ஷன்ஸ் வந்து ப்ராப்பராக இல்லை, சரியாக வந்து பார்த்திங்கன்னா இம்யூனிட்டியை வந்து ப்ரொடியூஸ் பண்ணலை அப்படின்னு அர்த்தம். ஸோ அவங்களுடைய இம்யூன் சிஸ்டம்ஸ் வந்து வீக்காக இருந்துச்சுன்னா ஆல்ரெடி வந்த ஒரு டிசீஸு மறுபடியும் பாடிக்கு வர்றதுக்கு இது பாசிபிள் இருக்குது. நெக்ஸ்ட் இப்போ பார்க்க போகிறது ஹைப்பர் சென்சிட்டிவிட்டி. Some of individuals are very sensitive to some particles present in the environment. என்வரான்மெண்ட்டில் இருக்கக்கூடிய ஒரு சில பார்ட்டிகல்ஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப சென்சிட்டிவாக இருக்கும் ஒரு சில இண்டிவிஜுவல்ஸ்க்கு. The exaggerated response of the immune system to certain antigen present in the environment is called the allergy. அந்த எக்ஸாக்ரேட்டட் ரெஸ்பான்ஸ்னு சொல்லுவோம். நம்மளுடைய இம்யூன் சிஸ்டத்தில் சர்டன் ஆன்டிஜென்ஸு வந்து நம்ம பாடிக்குள்ளே என்விரான்மெண்ட்லேருந்து நம்ம பாடிக்குள்ளே என்ட்ரு ஆகும்பொழுது நம்ம பாடி பார்த்திங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி ரெஸ்பான்ஸ் பண்ணும். ஸோ அது நம்ம அலர்ஜின்னு சொல்லுவோம். அலர்ஜி மீன்ஸ் அல்லோ அப்படின்னா ஆல்டர்ட் அப்படின்னு அர்த்தம், அப்படின்னா ரியாக்ஷன்ஸ்னு அர்த்தம். ஸோ ஒரு சில ஆன்டிஜென்ஸ்லாம் நம்ம பாடிக்குள்ளே என்ட்ரு ஆகும்பொழுது நம்ம இம்யூன் சிஸ்டம் அதுக்கு அகெயின்ஸ்டாக வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணுது. தி சப்ஸ்டன்ஸ் டு விச் சர்ச் அண்ட் இம்யூன் ரெஸ்பான்ஸ் இஸ் ப்ரொடியூஸ் ஆர் கால்டு த அலர்ஜென்ஸ். இந்த சப்ஸ்டன்ஸுக்கு அகெயின்ஸ்டாக நம்ம பாடி வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணுறது தான் நம்ம அலர்ஜென்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ அலர்ஜென்ஸ் அப்படின்னா நம்ம இம்யூன் சிஸ்டத்தை ஸ்டிமுலேட் பண்ணுறதுன்னு சொல்லலாம் அலர்ஜென்ஸ் அப்படின்னா. An allergens is antigen that cause an allergic reactions. Allergens பார்த்திங்கன்னா நம்ம பாடிக்குள்ளே என்ட்ரு ஆகும்பொழுது அலர்ஜிக் ரியாக்ஷன்ஸை வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். Allergic reactions being within a few seconds after the contact with the allergens and last about half an hour. அதாவது அலர்ஜிக் ரியாக்ஷன்ஸு அந்த ஃபியூ செகண்ட்லேயே ஒரு ஏதாவது டஸ்ட்டு பார்ட்டிகிள்ஸோ இல்லை நமக்கு தேவை நம்ம பாடியை வந்து நம்ம இம்யூன் சிஸ்டத்தை ஸ்டிமுலேட் பண்ணக்கூடிய ஏதாவது ஒரு ஆன்டிஜென்ஸ் வந்து என்விரான்மெண்ட்லேருந்து நம்ம பாடிக்குள்ளே என்ட்ரு ஆகும்போது என்ட்ரான ஒரு ஃபியூ செகண்ட்லேயே ஒரு கொஞ்சம் நேரத்துலேயே பார்த்திங்கன்னா சில மணி நேரத்துலேயே அலர்ஜிக் ரியாக்ஷன்ஸ் உடனே ஸ்டார்ட் ஆகிடும். இது ½ an hour வரைக்கும் அப்படியே கண்டினியூ ஆகும். இதான் நம்ம அலர்ஜிக் ரியாக்ஷன்ஸ்னு சொல்கிறோம். அலர்ஜி அப்படின்னா நம்ம இம்யூன் சிஸ்டத்தை ஸ்டிமுலேட் பண்ணுறது, அலர்ஜென்ஸ் அப்படின்னா இம்யூன் சிஸ்டத்தை ஸ்டிமுலேட் பண்ணக்கூடிய ஒரு ஃபேக்டர்ஸ்ன்னு சொல்லலாம். இது வந்து நமக்கு ஷார்ட் ஆன்சரில் வந்து வாட் இஸ் அலர்ஜி, வாட் இஸ் அலர்ஜென்ஸு, அலர்ஜிக் ரியாக்ஷன்ஸ்னால் என்ன,
ஹைப்பர் சென்சிட்டிவ்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேட்கறதுக்கு பாசிபிள் இருக்கு. நெக்ஸ்ட்டு, the common example of allergens or mites in the dust, pollens and some proteins insect we know. The fever and asthma some common example of allergy. இப்போ பார்த்தீங்கன்னா அலர்ஜன்ஸ் அப்படின்னா என்னென்னா டஸ்ட்டில் இருக்கக்கூடிய மைட்ஸு. டஸ்ட்டுனாக்கா தூசிலாம் இருக்கு இல்லையா, அந்த தூசியில் இருக்கக்கூடிய சிறு உண்ணி சொல்லுவோம். அந்த உண்ணியில் நம்ம பாடிக்குள்ளே வந்து என்ட்ராச்சு அப்படின்னா அலர்ஜிக் ரியாக்ஷன்ஸ் வந்து காஸ் ஆகும். அப்புறம் போலன்ஸு, ஃப்ளாஸில் இருக்கக்கூடிய போலன்ஸ் வந்து நம்ம பாடிக்குள்ளே என்ட்ராச்சுன்னா ஒரு சில பேருக்கு வந்து அலர்ஜிக்கு இதுவாகும். ஒரு சில இன்செக்டோடைய ப்ரோட்டீன்ஸ்லாம் இருக்கு இல்லையா, ஸோ அதெல்லாம் நம்ம பாடிக்குள்ளே என்ட்ராகும் பொழுது அலர்ஜிக் ரியாக்ஷன்ஸ் வந்து உடனே ஃபார்ம் ஆகும். அலர்ஜியில் பார்த்திங்கன்னா ஹெவி ஃபீவர், ஆஸ்துமா சம் காமன் எக்ஸாம்பிள் ஆஃப் அலர்ஜன்ஸ். இந்த ஆஸ்துமாலாம் பார்த்திங்கன்னா இதுவும் வந்து சம் ஆஃப் த அலர்ஜன்ஸ் தான். இந்த அலர்ஜி அப்படின்னாலே ஒரு சில பேருக்கு வந்து ஒரு சில ஃப்ரூட்ஸு, வெஜிடபிள்ஸு, ஒரு சில ஃபுட் ஐட்டமு, ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா அலர்ஜிக் ரியாக்ஷன்ஸை உடனே வந்து காஸ் பண்ணிடும். ஒரு சில பேர் வந்து பார்த்திங்கன்னா இந்த கருவாடுலாம் சாப்பிட்டா மேலெலாம் அரிக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு சில பேர் இந்த டஸ்ட் இருக்கிற இடத்துக்கு போனாலே ஆட்டோமேட்டிக்காக ஸ்னீசிங் பண்ணிகிட்டே இருப்பாங்க, உடனே வாட்ரி ஐஸாக இருக்கும். ஸோ இது எல்லாமே பார்த்திங்கன்னா ஒவ்வொரு இண்டிவிஜுவல்ஸுக்குமே இந்த அலர்ஜன்ஸுன்றது எல்லா அலர்ஜன்ஸுமே போயிட்டு எல்லாரையும் அஃபெக்ட் பண்ணுறதில்ல. ஒரு சில பேருக்கு ஏற்ற மாதிரி இந்த அலர்ஜன்ஸ் வந்து சேஞ்ச் ஆகும். ஒரு சில பாடி வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே சென்சிட்டிவாக இருக்கும். ஸோ அவங்களுக்குலாம் பார்த்திங்கன்னா அலர்ஜி வந்து ஃபியூ செகண்ட்லேயே உடனே வந்து காமிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ இதோடைய சிம்டம்ஸ், அலர்ஜன்ஸோடைய சிம்டம்ஸ் வந்து நமக்கு ஷார்ட் ஆன்சரில் கேட்குறதுக்கு பாசிபிள் இருக்குது. சிம்டம்ஸ் ஆஃப் அலர்ஜிக் ரியாக்ஷன்ஸ் இன்க்ளூட் த ஸ்னீசிங் பண்ணிகிட்டே இருக்குது, அடிக்கடி தும்பிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா அலர்ஜிக் ரியாக்ஷன்ஸு. வாட்ரி ஐ, கண்ணிலேருந்து தண்ணி வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இதுவும் பார்த்திங்கன்னா அலர்ஜிக் ரியாக்ஷன்ஸ் தான். ரன்னிங் நோஸு, இப்போ டஸ்ட் இருக்கிற இடத்துலாம் போயிட்டு நம்ம வீடெல்லாம் க்ளீன் பண்ணுறோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக ஸ்னீசிங் வந்துகிட்டே இருக்கும், ரன்னிங் நோஸ் ஆகிட்டே இருக்கும். ஸோ ரன்னிங் நோஸ் எப்போ வரும் அப்படின்னா நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய என்விரான்மெண்ட்டில் ஏன்னா டஸ்ட்டு பார்ட்டிகல்ஸு ஏதாவது மைக்ரோ ஆர்கனிசம் நம்ம பாடிக்குள்ளே என்ட்ரு ஆகுது, அதாவது நோஸ் வழியாக என்ட்ரு ஆகுது அப்படின்னா ரன்னிங் நோஸாக இருக்கும். ஸோ அந்த பேத்தோஜன்ஸ், அந்த டஸ்ட்டுலாம் நம்மளுடைய நோஸ் வழியாக நம்ம பாடிக்குள்ளே என்ட்ரு ஆகக்கூடாதுன்றதுக்காக என்ன பண்ணுதுன்னா ஃபுல்லாக வந்து மியூக்கஸ் வந்து செக்ரேட் பண்ணி வெளியில் அனுப்பிக்கிட்டே இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து ஒன் ஆஃப் த அலர்ஜிக் ரியாக்ஷன்ஸ் தான். டிஃபிகல்ட்டி இன் ப்ரீத்திங், ஸோ ஒரு சில பேருக்கு பார்த்திங்கன்னா ரெஸ்பிரேஷன் பண்ணுறதுக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இது வந்து ஆஸ்துமாலாம் இருக்கு இல்லையா, ஸோ அவங்களுக்குலாம் இதை எக்ஸாம்பிளாக சொல்லலாம். Allergy is a form of overactive immune response mediated by immunoglobulin epsilon. அந்த ஐஜிஇன்னு இருக்கு இல்லையா, அதோடைய ஃபுல் ஃபார்ம் வந்து இம்யூனோக்ளோபுலின் எப்சிலான் மாஸ்டர் செல்ஸ். நம்மளுடைய இம்யூன் சிஸ்டத்தில் இருக்கக்கூடிய இம்யூனோக்ளோபுலின் எப்சிலான் மாஸ்டர் செல்ஸு, இவங்க 2 பேருடைய ரெஸ்பான்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்கும் பொழுது ஸோ அலர்ஜிக் ரியாக்ஷன்ஸ் வந்து காஸ் ஆகுது. ஸோ இது 1 மார்க் கொஷின்ஸில் கேட்குறதுக்கு பாசிபிள் இருக்குது. அலர்ஜி இஸ் ஃபார்ம் ஆஃப் த ஓவர் ஆக்டிவ் இம்யூன்ஸ் ரெஸ்பான்ஸ் மீடியேட்டர் பை டேஷ் செல்ஸ் அப்படின்னு கேட்கலாம். ஓகேவா, இம்யூனோக்ளோபுலின் இ, இது வந்து ஒன் ஆஃப் த ஆன்டிபாடி, இம்யூனோக்ளோபுலின் எப்சிலான் அண்ட் மாஸ்டர் செல்ஸ். நெக்ஸ்ட் அதுக்கடுத்தது, இட் கேன் ஆல்சோ பி டியூ டு த ரிலீஸ் ஆஃப் கெமிக்கல் லைக் ஹிஸ்டமின் அண்ட் செரட்டோனின் ஃப்ரம் த மாஸ்டர் செல்ஸ். எதனால் வந்து நம்மளுக்கு அலர்ஜிக் ரியாக்ஷன்ஸ் வந்து காஸ் ஆகுது இவ்வளோனால அப்படின்னா இந்த இம்யூனோக்ளோபுலின் இ, அதாவது இம்யூனோக்ளோபுலின் எப்சிலானும் மாஸ்டர் செல்ஸும் பார்த்திங்கன்னா என்ன பண்ணுதுன்னா ஹிஸ்டமின் அண்ட் செரட்டோனின் அப்படின்னு கூடிய கெமிக்கல்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. இந்த கெமிக்கல்ஸ் தான் போயிட்டு நம்மளுக்கு ஹைப்பர் சென்சிட்டிவிட்டி ஆகுது நம்ம பாடியை, உடனே ரியாக்ஷன்ஸை சடனாக வந்து பார்த்திங்கன்னா காஸ் பண்ணுறது. ஸோ இது மாதிரி சிம்டம்ஸு. நெக்ஸ்ட் வந்து anaphylaxis. Anaphylaxis is the classical immediate hypersensitivity reactions. It is the sudden, systematic, severe and immediate hypersensitivity reactions occurring as the result of rapid generalized mast cells degranulations. Anaphylaxis அப்படின்னா
உடனடியாக ஏற்படக்கூடிய ஒரு ஹைப்பர் சென்சிட்டிவிட்டி ரியாக்ஷன்னு சொல்லுவோம். இது பார்த்திங்கன்னா திடீர்னு முறையாக ரொம்ப தீவிரமாக உடனடியாக ஏற்படக்கூடிய ஒரு அலர்ஜிக் ரியாக்ஷன்ஸை சொல்லலாம் அனஃபைலாக்சிஸ்னு. அனஃபைலாக்சிஸ் வந்து நம்மளுக்கு பப்ளிக்கில் ஓல்டு சிலபஸில் இருந்த ஒரு பார்ட் இது அடிக்கடி பப்ளிக் கொஷின்ஸில் ரிப்பீட்டடாக இது கேட்டுட்ருக்காங்க. அனஃபைலாக்சிஸ்ன்றது நமக்கு கம்பல்சரி கொஷின்ஸ் இதெல்லாம் வந்திருக்கு. ஸோ இதை மார்க் பண்ணிக்கோங்க, வெரி வெரி இம்பார்ட்டன்ட் போட்டுக்கோங்க இந்த கொஷின்ஸை. ஸோ இப்போ நம்ம பார்த்த இந்த பார்ட் ஆஃப் வீடியோஸில் நான் உங்களுக்கு வேக்சின்ஸ்னால் என்ன, எத்தனை டைப்ஸ் ஆஃப் வேக்சின்ஸ் இருக்குது, ஸோ இதெல்லாம் பார்த்துருப்போம். வேக்சின் அப்படின்றது நமக்கு ஷார்ட் ஆன்சரில் கேட்கலாம். வேக்சின் அண்ட் அதோடைய கிளாஸிஃபிகேஷன்ஸ் கேட்கும்போது அது நமக்கு 5 மார்க் கொஷின்ஸில் வர்றதுக்கு பாசிபிள் இருக்குது. ஸோ இந்த வேக்சின்ஸோடைய கிளாஸிஃபிகேஷன், ஃபஸ்ட்டு ஜென்ரேஷன் வேக்சின்னா என்ன, அதுக்கான எக்ஸாம்பிள், ஓகேங்களா. அதில் பார்த்தீங்கன்னா 3 டைப்ஸ் ஆஃப் கிளாஸிஃபிகேஷன்ஸ் இருக்குது. ஆட்டோனேட்டட் வேக்சின்ஸ் இருக்குது, கில்லட் வேக்சின்ஸ் இருக்குது, டாக்சைடு வேக்சின்ஸ் இருக்குது. ஸோ அதுக்கான எக்ஸாம்பிளோட நம்ம எழுதணும். ஸோ அதையும் படிச்சுக்கோங்க. செகண்ட் ஜென்ரேஷன் வேக்சின், அதுக்கடுத்து தேர்ட் ஜென்ரேஷன் வேக்சின், அதுக்கான எக்ஸாம்பிள். ஸோ நெக்ஸ்ட்டு வேக்சினேஷன்ஸ் அப்படின்னா என்னன்றது ஷார்ட் ஆன்சர் வரும். அதுக்கடுத்தது இம்யூனைசேஷன்னா என்ன அப்படின்றது நம்ம மார்க் பண்ணிக்கோங்க, அதுவும் நமக்கு ஷார்ட் ஆன்சரு. ஹைப்பர் சென்சிட்டிவிட்டி அப்படின்றது நமக்கு 5 மார்க் கொஷின். ஸோ ஹைப்பர் சென்சிட்டிவிட்டினா என்னன்னு எழுதிட்டு அதுக்கான சிம்டம்ஸ் எழுதணும். சம்டைம்ஸ் அதோடைய சிம்டம்ஸ் மட்டும் பார்த்திங்கன்னா ஷார்ட் ஆன்சரில் வர்றதுக்கு பாசிபிள் இருக்குது. நெக்ஸ்ட்டு அனஃபைலாக்சிஸ்ன்றது நமக்கு ஆல்ரெடி பப்ளிக்கில் கேட்டிருக்கக்கூடிய ரிப்பீட்டட் கொஷின்ஸு. ஸோ இந்த செக்ஷன்ஸில் பார்த்தது எல்லாமே நம்ம ரொம்ப கிளியராக நம்ம படிச்சுக்கணும். ஸோ டவுட் உங்களுக்கு எதுவும் வராதுன்னு நினைக்கிறேன். சப்போஸ் டவுட் ஏதாவது இருந்துச்சுன்னா கிளாஸில் வந்து கேளுங்க.